ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கடல் பாசி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கடல் பாசியை இன்றைக்கி பழங்கள் எல்லாம் வச்சு 3 லேயராக நம்ம பண்ண போகிறோம். முதல்ல அதுக்காக நான் ஒரு 20 கிராம் 3 லேயர் பண்ணுறதுனால 20 கிராம் கடல் பாசி எடுத்துருக்கிறேன். கடல் பாசி அப்படிங்கிறது அகர் அகர் அல்லது சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இது பவுடராகவும் கிடைக்கும். நீங்கள் எப்படி வேணுனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கட் பண்ணி போட்டு ஒரு 20 நிமிடம் ஊற வச்சுக்கோங்க. அது முங்குற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். தண்ணி விட்டு ஊறட்டும். ஒரு 20 நிமிடம் கழித்து நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாம். நல்லா ஊறின பிறகு கொதிக்க வச்சு அது கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. பொதுவாக கடல் பாசிக்கு உங்களுக்கு எந்த விதமான வாசமும் டேஸ்ட்டும் கிடையாது. ஆனால் அது உடலுக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. இந்த சம்மருக்கு உகந்த ரெசிபிங்க. அதனால பொதுவாக கடல் பாசி செய்யல இந்த மாதிரி எசன்ஸு இல்லது புளிப்பு சுவை கொடுக்கக்கூடிய ஜூஸ் பவுடர், டேங்க் பவுடர் அல்லது ஃப்ரெஷ் ஜூஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பிளாங்காக செய்யாதீங்க. அதுக்கு பதிலாக ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸோ அல்லது எசன்ஸோ கலந்து செய்யுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு அது கடல் பாசி ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இது 3 லேயருக்கு தேவையான அளவுக்கு கடல் பாசி நான் கரைச்சிருக்கிறேன். முதல் லேயருக்கு மட்டும் தேவையானதை எடுத்துட்டு மீதியெல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். முதல் லேயர் மேங்கோ லேயர் செய்ய போகிறேன். இதில் 1 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ் மேங்கோ ஜூஸ் சேர்த்துக்கலாம் அல்லது மேங்கோ ஜூஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு எசன்ஸ் தான் சேர்த்துக்க போகிறேன். தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துட்டு உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த எசன்ஸ்லேயே கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும். அதனால் இந்த எசன்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மேங்கோ ஜூஸ் பவுடர் கிடைச்சா அல்லது மேங்கோ ஜூஸ் பியூர் மேங்கோ ஜூஸ் கிடைச்சா சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வச்சுருந்தாலே போதும், செட் ஆகிடும். உங்களுக்கு என்னென்ன பழங்கள் தேவையோ, என்னென்ன பழங்கள் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. கூடுமான வரைக்கும் கட்டியான பழங்களாக இருந்தால் செட் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இதோட அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ நம்ம எந்த இதில் ஜெல்லி செட் பண்ண போகிறோமோ, அகர் அகர் செட் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக ஈரம் பண்ணிக்கோங்க. எதுக்காக ஈரம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ தான் நமக்கு செட் ஆன பிறகு நம்ம கடல் பாசி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருங்க. அதனால லேசாக ஈரம் பண்ணிவிட்டு நம்ம பழங்கள் அடுக்கிடலாம். இந்த மாதிரி பழங்கள் அடிப்பக்கம் அடுக்கிறதுனால நம்ம கடல் பாசி செட்டான பிறகு எடுக்கையில் பார்த்தீங்கன்னா மேல் பாகத்தில் ஃபுல்லாக பழங்கள் படிஞ்சு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வாழைப்பழம் மாதிரி சாஃப்டான பழங்களும் போட்டுடலாம். ஆனால் அது கொஞ்சம் கொலகொலப்பு தன்மை உள்ளதுனால அது சேர்க்காம கூடுமான வரைக்கும் ஆப்பிள், கிரேப்ஸ் இந்த மாதிரி பழங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பழத்துண்டுகளை மேலே மேலே போடாமல் அப்படி பரவலாக தெரிகிற மாதிரி போட்டு விடுங்க. பழங்களை போட்ட உடனே அந்த ஜெல்லி அகர் அகர் சிரப்பை ஃபுல்லாக சேர்த்துட்டாதீங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் முதல்ல சேர்த்துக்கலாம். அதாவது அந்த பழங்கள் அடியில் அப்படி தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்க்குறோம். அது சேர்த்து ஒரு நிமிடம் கழித்து மீதமுள்ள அந்த மேங்கோ ஜெல்லியை சேர்த்துடலாம். இப்படி பரவலாக சேர்த்து விட்டு ஒரு நிமிடம் வைங்க. 1 நிமிடத்தில் செட் ஆகிடும். அது 1 நிமிடம் கழித்து மீதமுள்ள கடல் பாசி சிறப்பை சேர்த்துடலாம். சேர்த்து இது செட்டாக வச்சிடலாம். இது கொஞ்சம் ஓரளவு செட்டான பிறகு நம்ம அடுத்த லேயர் சேர்த்துக்கலாம். இது 10 நிமிடத்துக்குள்ளே நல்லா உங்களுக்கு செட் ஆகிடுங்க. இப்போ மீதமுள்ள கடல் பாசி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பாதி எடுத்துக்கலாம். 2வது லேயர் நம்ம தயார் பண்ண போகிறோம். 2வது லேயர் நம்ம தேங்காய் பால் வச்சு தயார் பண்ண போகிறோம். அதுக்காக கட்டியாக 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடல் பாசியோட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் பால் சேர்க்கறதுனால 1/2 கப் தண்ணி போதும். கட்டியான தேங்காய் பால் சேர்த்து தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வாசமே உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் ஏதாவது சேர்த்துக்கலாம். இதுலேயும் அந்த கடல் பாசி கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சா போதும். கடல் பாசி கரைஞ்ச உடனே செட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். முதல் லேயர் நல்லா செட் ஆகிட்டு பாருங்கள். இந்த ஜெல்லியில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஃபோர்க்கை வச்சு சின்ன சின்ன துளைகள் இல்லை லைட்டாக அப்படி கிராக் மட்டும் போட்டு விடுங்க. ரொம்ப ஆழமாக போட்டுறாதீங்க, லேசாக. எதுக்காகனா இந்த தேங்காய் பால் லேயர் செட் ஆகிறதுக்காக அப்படி போடுறோம். தேங்காய் பால் லேயரை டேரெக்டாக ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் முனையில் வச்சு ஸ்பூனை திருப்பி வச்சு ஊற்றுனீங்கன்னா ஒன்று போல் பரவும். அதுக்காக ஊற்றுறோங்க. இப்போ நம்ம அடுத்த லேயர் ஊற்றியாச்சு. இந்த லேயர் செட் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிடம் ஆகும். அதனால் ஒரு 7-8 நிமிடம் கழித்து நம்ம 3வது லேயர் தயார் பண்ணலாம். மீதமுள்ள கடல் பாசி கலவையை எடுத்துக்கலாம். 3வது லேயர் ஸ்ட்ராபெரி கலவை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்ட்ராபெரி பவுடர் அல்லது ஸ்ட்ராபெரி எசன்ஸ், நல்ல புளிப்புள்ள டேஸ்ட் உள்ள ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி கிடச்சிதுன்னா அதை அரைச்சி கூட நம்ம நல்லா அந்த ஸ்டெப்பை சேர்த்துக்கலாம்.
இதுவுமே கடல் பாசி கொதிக்கிற அளவுக்கு கரையிற அளவுக்கு கொதிச்சா போதுங்க, அதுக்கு மேலே தேவையில்லை. இப்போ நம்ம முதல்ல ஜெல்லி லேயருக்கு வந்து நம்ம வந்து ஃபோர்க் வச்சு ஹோல்கள் போட வேண்டியதில்லை. ஏன்னா உங்களுக்கு தேங்காய் பால் லேயர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஃபோர்க் வச்சு ஹோல் போட்டிங்க அப்படின்னா அது உடஞ்சிடும். அதனால் நம்ம டைரெக்டாகவே ஸ்ட்ராபெரி அகர் அகரை சேர்த்துடலாம். ஸ்ட்ராபெரி லேயர் சேர்த்து பின்னால நம்ம ஒரு 10 நிமிடம் வெளியில் வந்து ஆற வச்சிடலாம். அந்த சூடெல்லாம் தணிஞ்ச பிறகு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபாயில் பேப்பரோ நல்ல பிளேட்டோ வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் செட் ஆகிறதுக்கு வச்சிடலாம். நீங்கள் சூட்டோட ஃபாயில் பேப்பர் போட்டு மூடினீங்கன்னா அது வேத்துரும். அதனால நல்லா ஆற விட்டு ஃபேனில் ஆற விட்டு செட் ஆன பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுக்கலாம். குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைங்க, ஃப்ரீசரில் வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா செட் ஆகும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் இங்கே வந்து ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி செட் ஆகிருக்குன்ட்டு. பார்க்குறதுக்கு நல்ல செட் ஆகிருக்கு. ஓரங்களில் கத்தியை வச்சு அப்படியே லேசாக கீறி விட்டுருங்க, ஓரங்களில் கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே ஒரு டிப்ஸ் பார்த்தோம், அந்த பாத்திரத்தில் ஜெல்லி போடுறதுக்கு முன்னால் நம்ம வந்து அதை ஈரம் பண்ணிட்டு பண்ணோம், அது ஈஸியாக வரும் அப்படிங்கிறதுக்காக. இப்படி 4 பக்கமும் நல்லா கீறி விட்டு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுட்டு திருப்பிடுங்க. திருப்பி லேசாக அடிப்பக்கமாக தட்டுனா போதும், உங்களுக்கு வந்து கடல் பாசி தனியாக வந்துடும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. மேலே நம்ம வச்ச ஃப்ரூட்ஸ், அந்த ஃபஸ்ட்டு லேயர் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் தெரியுது. அது மேங்கோ ஜெல்லியோட தெரியுது. நெக்ஸ்ட் வந்து அந்த தேங்காய் பால் லேயர், அடியில் இருக்கிறது நம்மளுடைய ஸ்ட்ராபெரி லேயர். நல்லா செட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஓவர் நைட்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா செட் ஆயிரும். நான் மீதி உள்ள ஜெல்லியை வந்து இன்னொரு சின்ன ஒரு டிரான்ஸ்பரண்ட் கப்பில் அப்படி வச்சுருக்கேன். இதையும் நம்ம எடுத்து பார்த்துடலாம். டிரான்ஸ்பரண்ட் கப் அப்படிங்கிறதுனால நமக்கு கப்பில் பார்க்கலையே நல்லா இருக்கும். உங்களுக்கு வெளியில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி இப்படியே கூட சர்வ் பண்ணலாம். இப்போ இதை எடுத்து கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், 3 லேயரும் அழகாக செட் ஆகிருக்கு. உங்களுக்கு அழகாக பீஸ் எடுக்கவே வரும். உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்பூனில் எடுக்கலையே நல்லா தெரியும். நீங்கள் இந்த மாதிரி கடல் பாசி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.